சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. சேலம் டு தருமபுரி போகிற வழியில் 2 தனியார் பஸ்ஸுங்க காலையில் 3:30 மணிக்கு ஒன்றோட ஒன்று நேருக்கு நேராக மோதிருச்சு. ரொம்பவும் ஸ்பீடாக நல்லாவே மோதிருச்சுங்க. நிறைய பேர் அதில் செத்து போயிட்டாங்க. எல்லா நியூஸ்லேயும் இந்த செய்தி வந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் அவ்வளோதான், சீக்கிரம் போலீஸ் வந்துடலாம் அப்படிங்கிற நிலமையில் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டில் இருந்தும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஓடி வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இதை என்கிட்ட சொன்னார். எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக ஓடி வந்திருக்கிறாங்க. அப்போ எப்படியும் காப்பாற்றிடலாம், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களையாவது எடுத்து வெளியில் போட்டால் ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலமையில் எல்லாம் வந்தவங்கெல்லாம் பஸ்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே பெண்கள் காதில் இருக்கிற கழுத்தில் இருக்கிறது தோடு, தாலி செயின், வேறு ஏதாவது நகைங்க, கையில் இருக்கிற மோதிரம், வாட்சு, செல்லு அந்த மாதிரி பொறுக்கிட்டு எல்லாமே ஓடி போயிட்டாங்களாம். இந்த மாதிரி இருக்குது நம்ம மக்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக சொன்னார். அது எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அப்புறம் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வர்றதுக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரையுமே தடுக்க முடியல. எவ்வளவோ தூரம் உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்கலாம் ஒரு கைப்பிடிங்கன்னு சொல்லி கூட நாங்கள் ரொம்ப கெஞ்சி கூட பார்த்துட்டோம். அவங்களாம் எதையுமே கண்டுக்கல. அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. வந்த உடனே பஸ்ஸில் ஏறினாங்க. அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்க வயிற்றில் நெஞ்சு மேலெல்லாம் நடந்து கால் வச்சு நடந்து அவங்க போய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நகைங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. சாவு பிழைக்க கிடக்கிற பொம்பளைங்களுடைய கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் கூட எடுத்துகிட்டு பொம்பளைங்களே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம நாடு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.